This So we are conference going will to now be recorded. ஓகே. இது ரெண்டு தான் நான் பார்த்தேன். ஓகே ஃபைன், குட் பிரதர். வேற வேற ஏதாவது ரீசன்? இந்த ரீசன் கூட சொல்லலாம். பட் ஆனா என்னன்னா ஒரு வேலிட் ரீசன். இப்போ கமிங் டு ஏடபிள்யூஎஸ் பாயிண்ட்ல வந்தீங்கன்னா என்ன, ஸோ எதனால யூஸ் பண்ணல? இந்த விபிசியில ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி இல்ல. வேற விபிசி வந்து ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் திங் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்னன்னா ஒன்லி IPv4 தான். MFA ப்ரோ ஜி சொல்லுங்க ஜி. ஒரே நிமிஷம் ஜி. MFA பாலாஜி இந்த 547 722 தப்புன்னு வருது ப்ரோ. 547 722 ஒரே நிமிஷம். 547 722 இல்ல அது முடிஞ்சிச்சு. இப்போ 542 ஒரே நிமிஷம். 542 831. ஓகே ஃபைன். ஓகே வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ அந்த டாஸ்க் வந்து நான் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது செகண்ட் சுரேஷ், ராமலிங்கேஸ்வரன், பாலாஜி, வினோத். ஓகே, நேற்று வரைக்கும் நம்ம எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான், அதாவது விண்டோஸ் ஓஎஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். விண்டோஸ் இன்டர்ஃபேஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாவே. டெம்ப்ளேட் சரி, நம்ம கான்ஃபிகர் பண்றது சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு லினக்ஸ்ல பார்க்க போறோம். நேற்று ஒரு யூஸ் கேசஸ் பார்த்தோம், அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் கேஸ். இன்னைக்கு லினக்ஸ். இதே மாதிரி லினக்ஸ் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க யூஸ் கேசஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன் அந்த செஷன் நம்ம சொல்றேன் உங்களுக்கு என்ன யார் பண்றாங்கன்றத நான் சொல்றேன். ஓகே ஃபைன். இன்னைக்கு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்றோன்றத பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீஜன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீஜன் எந்த ரீஜன் நீங்க எடுக்க போறீங்கன்றது ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஆர்டர் வைஸ் போய்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போதைக்கு மொபைல் எதுவுமே இல்லை, நான் சிங்கப்பூர் ரீஜன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எஸ்டர்டே மும்பை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க சிங்கப்பூர் நான் பண்ணிக்கிறேன். ஸோ சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ்க்கு நேம் நம்ம இன்னைக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போறோம், அதாவது லினக்ஸ் சர்வர். ஸோ அதனால லினக்ஸ் சர்வர் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எதை சூஸ் பண்ணிக்கிறேன்னா அமேசான் லினக்ஸ் டிஃபால்ட்டாவே சூஸ் ஆகிதான் இருக்கு. ஓகே ஃபைன். லினக்ஸ் என்ன இருக்கட்டும். லினக்ஸோட ப்ரீடைல் எலிஜிபிள் ரெண்டு இருக்கும். கர்னல் வெர்ஷன் ஒன்று இருக்கும், ஏஎம்ஐல ஒன்று இருக்கும். ஏஎம்ஐனா அமேசான் விஷன் இமேஜ் அவங்களாவே கொடுத்துருவாங்க. இது கர்னல் வெர்ஷன். கர்னல் வெர்ஷனா கொஞ்சம் அப்டேட் ஆகும், வேற எதுவும் இல்லை. இதன் பேசிக்ஸ் இப்போதைக்கு போதும். தென் அதோட டிஸ்கிரிப்ஷன், விண்டோஸோட டிஸ்கிரிப்ஷன், ஆர்கிடெக்ட் ஃபார்மேட் 64 பிட் தான். அந்த டிவைஸ் நேம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூட் மோடுன்னு இருக்கும், UEFI ப்ரிஃபர்டுன்னு சொல்லி. தென் அமீனா அந்த டெம்ப்ளேட்டோட ஐடி, அமியோட ஐடி. அடுத்து வெரிஃபைட் ப்ரொவைடர். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஸ் யூஸ்வல் T2.micro தான். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஃப்ரீ எலிஜிபிள் தான் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம. ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலிஜிபிள். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கீப்பர். கீப்பர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ஆல்மோஸ்ட் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு ரீஜியன்ல ஒரு கீப்பரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா இந்த டைம் நம்ம பண்றது எல்லாமே எதுலன்னா லினக்ஸ், அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI யூஸ் பண்றோம். ஓகே, CLI யூஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து கீப்பர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க கீப்பர் இதுல பண்ணதே இல்லை, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். பாலாஜி டைப் பண்ண வராது. ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா
நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். ஓகே, எதிரி கீப்பர் வந்து ரிமோட் தான் எடுக்க போறோம். ஸோ ஆர்ஐஸ்லேயே இருக்கட்டும். இதுல தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி விண்டோஸ்னா .vim கீழே இருக்கும், லினக்ஸ்னா .pp கீழே இருக்கும். ஓகே, பிரைவேட் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ வேற எதுவும் இல்லை. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீப்பரை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கீப்பர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன், டிஃபால்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல விபிசி என்ன சூஸ் பண்றோமோ, ஒன் செகண்ட், இங்க என்ன ரீஜன் நம்ம சூஸ் பண்றோமோ அதே ரீஜன் தான் விபிசின்னு இருக்கணும். விபிசி இஸ் ஒன் ஆஃப் த ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ். ஸோ அந்த டிஃபால்ட் எங்க ஷோ ஆகுதுன்னா இந்த விபிசி தான். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசி, அதாவது ஏடபிள்யூஎஸ் இருந்து கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஐபி, அதாவது பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி. பாத்தீங்கன்னா தெரியும் டீடைல்ஸ்ல. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்றீங்கன்னா, டிஃபால்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டு ஜோன், அவைலபிலிட்டி ஜோன் எதை சூஸ் பண்றீங்க, 1C-யா 1B-யா 1A-வா? நான் 1A சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அட்டாச் இன் பப்ளிக் ஐபி எனேபிள்ல இருக்கட்டும். கிரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப், அதாவது ஏன் லான்ச் விசார்ட் இந்த இடத்துல 1 வருது? எனிதிங், ஏதாவது ஐடியா? ஒரு First இன்ஸ்டன்ஸ் time ஏன்னா launch நம்ம பண்றாங்க. நேற்று கரெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றோன்றதை விட இப்படி கரெக்டா சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிங்கப்பூர் ரீஜன்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்றோம். ஸோ Create அதனால பண்றாங்க. தான். ஓகே, Okay. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே, ஸோ ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இன் கேஸ் அவங்க வந்து இப்போ எத்தனை டைம் நீங்க லாகின் பண்ணிருக்கீங்களோ, எத்தனை டைம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ, அவங்க செக்யூரிட்டி குரூப் கரெக்டா கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை டைம் சொல்லிட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதோட லான்ச்சஸ் அதோட கிரியேட்டட் டேட் எப்போன்றதான் சொல்ல போறாங்க. நெக்ஸ்ட் இதுல தான் இன்பவுண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்ஸ்க்கு ஸோ 2 டைப். நம்ம வந்து அதான் சாரி விண்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சூஸ் பண்ணிருப்போம், ஆர்டிபி சூஸ் பண்ணிருப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டோகாலுக்கு அதுக்கு ஒரு நேம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி சோர்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச். ஓகே, நாளைக்கு வரப்போ என்ன டாஸ்க் பண்ணி எடுத்துறீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் என்னன்னு பாத்துருவாங்க. SSH means ஓகே, SSH என்னன்னு பாத்துருவாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் இதோட ஒர்க் என்ன, ஸோ அதோட ரேஞ்ச் வந்து இதுல போட்டாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெண்டு பத்தி பாத்துறோம், ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ சோர்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர். புரியல ப்ரோ? TCP கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால். கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால், பட் எதுக்காக? ஓகே 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 ஃபைன். ஓகே, SSH இந்த ரிமோட் லாகின். ஓகே, ரிமோட் லாகின் தான், பட் ஆனா அதுக்கு வேற அதாவது டெஃபினேஷன் பிரீஃப் வரும். ஸோ அது என்னன்னு பாத்துக்குவாங்க. ஓகே, நாளைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வந்தோடனே யார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லைன்னா வாய்ஸ்ல சொன்னாலும் சரி, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சோர்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஐபி, சாரி கஸ்டம் மீன்ஸ் அவங்க டிஃபால்ட்டா கொடுக்கக்கூடிய ஐபி. மை ஐபினா நீங்க ஒரு விபிசி கிரியேட் பண்ணி ஒரு ஐபி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஐபி கிரியேட் பண்றது. எனிவேர்னா எங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சர்வரை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அதாவது இந்த இன்ஸ்டன்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி பாருங்க, லினக்ஸ்ல எத்தனை ஜிபி கொடுத்துருக்காங்க? 8 GB. டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 8 GB வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ வால்யூம்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே நான் பண்ணல, சேம் as well as நம்ம என்னன்னா விண்டோஸ் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இபேர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்பவுண்ட் ரூல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு, வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோடனே என்ன ப்ரோ லினக்ஸ் ஈஸியா, ஸோ இவ்வளவுதான் அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுல ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஏன்னா சிஎல்ஐ வந்து ஒர்க் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு தனி இன்டர்ஃபேஸ் இருக்கு. யாராவது கமாண்ட் ப்ரோமோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க டிஃபால்ட் மிஷின்ல இருக்கும். Yeah. ஓகே ஃபைன். இந்த கமாண்ட் ப்ரோமோட் எதுக்காகனா உங்களுடைய பேஸ் மிஷின்ல இருக்கக்கூடியது எல்லாமே கமாண்ட் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா அப்போ 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர்ல என்னென்ன இருக்குன்றதுலாம் இப்போ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்போ ஓபன் பண்ண உடனே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜிபி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் இருக்கு,
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1 TB. ஸோ இது ஒரு 1 TB கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா 2 TB கிட்ட சம்திங் 1.5 TB கிட்ட என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் சியும் சேர்த்தனா கணக்கு சேர்த்தனா இந்த இதெல்லாம் சேர்த்தனா ஃபுல்லாவே ஒரு 2 TB கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் யூனிக் ஐகான் இருக்கு. ஸோ ஒன்னொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கு. இது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்ப கமாண்ட்னு வந்துட்டீங்கன்னா எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். அங்க ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைரக்டரி டெலீட் பண்ணிடாத, அந்த ஃபோல்டரை டெலீட் பண்றது எப்படி நம்ம சொல்றோமோ அதுவே அங்க டைரக்டரி டெலீட் பண்ணிடாதன்றோம். ஸோ அந்த மாதிரி யூனிக் நேம் இருக்கு. கம்மிங் டு ஆஃப்டர் கிளாஸ்ல எல்லாமே நான் ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் இன்டர்ஃபேஸ்ல ஸோ சிஎல்ஐல என்ன ஒர்க் பண்ண போறோம், என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறோம், ஒரு லினக்ஸ் சர்வருக்கு என்ன கமாண்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றதா நீங்க பார்க்க போறோம். நான் எதுக்காக சிஎல்ஐ ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், இப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஷியேட் தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். பட் ஆனா இதுல கமாண்ட் தெரிஞ்சாதான் பண்ணலாம். நீங்களே சம்திங் இந்த கமாண்ட்ல இன்டர்ஃபேஸ்ல சம் கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. பட் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. நான் ஒரு கமாண்ட் யூஸ் பண்றேன். இந்த கமாண்ட் யாருக்காவது எதுக்காகன்னு தெரியுமா? ஆல்மோஸ்ட் நீங்க வந்து நெட்வொர்க்கிங்ல தான் இருக்கீங்க. இப்போ நான் ஒரு கமாண்ட் எழுதியிருக்கேன். என்ன கமாண்ட் எதுக்காகன்னு தெரியுமா? ஐபி கான்ஃபிக் நம்ம பிசியோட ஐபியோட கான்ஃபிகரேஷன், பிசியோட ஐபி என்ன, ஐபி ப்ராட்காஸ்ட் ஐபி எல்லாம். Yeah, to identify the IP address in our base machine. Yeah, okay. So IP config கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா ஸோ ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, என்ன ஐபி, ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டெஃபினேஷனா வந்துடும். ஸோ ஒரு ஐபி தெரியும்னா கூட நம்மளுக்கு கமாண்ட் தேவைப்படுது. பட் ஆனால் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல அப்படி பண்ண மாட்டோம். டைரக்டா போயிட்டு இங்க வைஃபை சிம்பிள் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஸோ ஈத்தர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கா, வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கா, மொபைல் ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் ஆயிருக்கா, இல்லை யூஎஸ்பி ஈத்தர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாவே அது A to Z டீடைல் கொடுத்துரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா கமாண்ட் யூஸ் பண்ண போறோம், இல்லை கமாண்ட் யூஸ் பண்ணாம ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் எல்லாமே, அவ்வளவுதான். ஓகே, நான் இந்த டிஃபரன்ஷியேட் விட்டுருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1% தான். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டு ரெண்டு விஷயம் செக் பண்ணுவீங்க. என்னது? இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ஒன்னு, இன்னொன்னு ஸ்டேட்டஸ் செக்கிங் வந்து பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேஸ் மிஷின்ல யாராவது ஒருத்தவங்க கரெக்டா சொல்லுங்க. பேஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம், அதாவது லான்ச் பண்றோம்னா எப்படி ரிமோட் எடுப்போம்? அப்படி சொல்லக்கூடாது. யாராவது கொஸ்டின் கேட்டாங்க இந்த மாதிரினா கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. there are two types of way to remote. ஆமா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய பேஸ் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் ஓபன் பண்ணி நம்ம விர்ச்சுவல் சர்வரை வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா AWS என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்குன்னு தனி போர்ட் கொடுத்துருக்கோம். அது உள்ள போயிட்டு கனெக்ட்ல போயிட்டு இங்க RDP இருக்கும், இங்க SSH இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 வே இருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லுங்க, உங்களுக்கு எங்க போனாலும் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ், அதாவது லினக்ஸ் எப்படி சொல்லணும்? there are two type of way. Remote into your base machine we can go to remote desktop, put into the public IP. Yeah, it will ask password and user name. Okay, so that's it. Okay, so another one way you can click on connect via Amazon console page, then you will go to remote your instance. ரைட், ஓகே, ஃபைன். இப்போ லினக்ஸ்க்கு என்ன வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லினக்ஸ் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல கனெக்ட் கொடுக்குங்க. கனெக்ட் கொடுத்துட்டா ப்ரோ இதுல ரிமோட் எடுக்கலாமே, சேம் தானே, SSH கிளைண்ட் கொடுக்க போறீங்க. பட் ஆனா இங்க ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஏதாவது நம்ம பாஸ்வேர்டு எடுக்கிற மாதிரி, என்கிரிப்டட் டிகிரிப்டா மாத்துற மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல 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 ஓகே. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செஷன் மேனேஜர்னா எதுவுமே இல்ல, இங்க கனெக்ட் ஆப்ஷனும் எதுவுமே இல்ல. ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு என்கிரிப்ட் எப்படி சொல்றோம்னா ஒரு லாக் ஃபார்மேட்ல இருக்கு, எதுவுமே நம்ம பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் இதுலயே பண்ணலாம். கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்துச்சு பாருங்க, கமாண்ட்ல இன்டர்ஃபேஸ் மாதிரி வந்துச்சு பாருங்க, இந்த மாதிரி பேஜ் வந்துச்சு பாருங்க, வந்துருச்சா? ஓகே,
ஸோ இதுல நீங்க கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, அமேசான் லினக்ஸ் 2023 யார் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றா, amazon.com. ஸோ அடுத்த கமாண்ட். ஓகே, எப்படி நீங்க கமாண்ட்ல இன்டர்வியூல கமாண்ட் பாத்தீங்களோ இதெல்லாம் வந்து ஓகே. இதெல்லாம் நீங்க பெருசா இதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, என்ன ப்ரோ இது கமாண்ட், இதெல்லாம் ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் ஃப்ரெஷரு, எனக்கு சுத்தமா புரியல, அதெல்லாம் நீங்க அதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்காதீங்க, ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ குரோம் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் நம்மளுக்கு வேலையை காட்டும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், டக்குன்னு பாத்தீங்கன்னா குரோம் இஸ் நாட் ரன்னிங் இல்ல குரோம் இஸ் நாட் ஒர்க்கிங் சொல்லி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும் பாத்தீங்களா. அது சில டைம் இப்போ இந்த இடத்துல எனக்கு வைஃபை போயிடுச்சுன்னா இங்க இருக்கிற ஆமா, இப்போ இந்த இடத்துல வைஃபை போயிடுச்சு இல்லைன்னா நெட்வொர்க் போயிடுச்சுன்னா என்னால இந்த பேஜ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே ஃபைன். இன்னொன்னு சொல்லுங்க, இந்த டேப் யாராவது தெரியாம க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அது வந்து அன்டோ பண்ணலாம். ஓகே ஃபைன். ஆனா அன்டோ பண்ணலாம், பட் ஆனா உள்ள டேட்டா இருக்காது. ஆமா, நம்ம சேவ் அதாவது கமிங் டு AWS வந்துட்டீங்க போய் சேவ் பண்ணலாம் போயிடும். இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குன்றதால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, கனெக்ட் பண்றதுக்கு ரிமோட் எடுக்கிறதுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பப்ளிக் ஆக்சஸா கொடுத்துட்டாங்க. உங்க பப்ளிக் ஐபி இதுதான், ஸோ யூசர் நேம் இதுதான், ஈஸி டு யூசர் மூலமா தான் உள்ள வரீங்க, ஸோ லினக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்றீங்க, ஃபைன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டியா எதுவுமே இருக்காது. இப்போ பாலாஜியோ யாரா இல்லைன்னா ஈஸ்வரோ இல்ல சுரேஷோ யாரோ ஒருத்தவங்க இப்போ என்னோட கான்செப்ட் தெரிஞ்சு கணக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களும் வந்து சர்வர் என்ன பண்ணலாம், ரிமோட் எடுக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்ல எதையுமே நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் அதுக்குன்னு தனி அப்ளிகேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பேர் தான் என்னன்னா புட்டின்னு சொல்லுவாங்க. புட்டி அப்ளிகேஷன். அதாவது எங்க வரும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணிட்டு கீ ஃபார்மட் கொடுக்குறப்ப வந்து பாருங்க, ஒன் செகண்ட், கிரியேட் நியூ கீப்பர், இந்த இடத்துல பாருங்க PPKன்னு சொல்லிட்டு ஃபார் யூஸ் வித் புட்டி. புட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரிமோட் அப்ளிகேஷன். ஓகே, புட்டி இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிமோட் அப்ளிகேஷன். புட்டி டவுன்லோட் கொடுத்துட்டு உங்க பேஸ் மிஷின்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் புட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ்ல 64 பிட்டா 32 பிட்டான்றத கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட பேக்கேஜ் ஃபைல கரெக்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகுதா? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். I will go to install in our base machine. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடும். இதுதான் ஃபார்மட்டா ஒரு லினக்ஸ் ஒரு கமாண்ட்ல இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட பேஸ் மிஷின் டவுன்லோட் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கிறேன் புட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் சேம் தான் ப்ரோ, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னா எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்னோட EC2 பேஜ்குள்ள வந்துக்கிறேன், மேனேஜ்மெண்ட் கன்சோல் பேஜ்குள்ள வந்துக்கிறேன். என்ன ப்ரோ இது லினக்ஸ் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு? ஒன்றும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ட்ரைனிங்கா உங்களுக்கு எடுத்து சொல்றேன்றதால தான் இவ்வளோ பெருசா இருக்கு. நான் ஸ்ட்ரைட்டா புட்டி டவுன்லோட் பண்ணிட்டு பப்ளிக் ஐபி போட்டுட்டு டைரக்டா உள்ள போயிருந்தேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா என்னன்னா அதை மனப்பாடம் பண்ண பார்ப்பீங்க, எதனால இதை பண்றோன்றது உங்களுக்கு கான்செப்ட் தெரியாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் எப்பயுமே எதை தேடி எடுக்கிறாங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா கரெக்டா கவனிச்சுக்கோங்க. அது கவனிச்சிட்டீங்கன்னா அடுத்த வர செகண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேம் விளாடுற மாதிரி தான் இருக்கும், அடுத்தடுத்த பட்டன் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான் AWS பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன். இப்போ நீங்க புட்டி ஓபன் பண்ண உடனே என்ன கேக்குது இந்த இடத்துல, நான் எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்க போறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஹோஸ்ட் நேம் ஆர் ஐபி அட்ரஸ். ஹோஸ்ட் நேம் DNS நேம். இப்போ இதுக்குன்னு ஆமா இதுக்குன்னு ஒரு DNS நேம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த நேமை மென்ஷன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பப்ளிக் ஐபியை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, பப்ளிக் ஐபி. இந்த சர்வர் நான் கிளிக் பண்ணிட்டு என்னோட லினக்ஸ் சர்வரை நான் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு என்னுடைய இந்த புட்டியில கேட்கக்கூடிய ஐபி அட்ரஸ் காலம்ல நான் என்ன பண்றேன்னா பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ண உடனே இந்த இடத்துல போர்ட் நம்பர் பாருங்க என்ன கொடுத்துருக்கு, 22. ஏன்னா இது என்னது SSH நான் சொல்லியிருப்பேன், டிரான்ஸ்மிஷன். ஆமா, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஈஸ்வரோ சம்திங் யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், கனெக்ஷன் ப்ரோட்டோகாலுக்கு. ஸோ நம்ம வந்து விர்ச்சுவல் சர்வர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன். இப்போ நான் பப்ளிக் ஐபி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்னா டைரக்டா ஓப்பன் கொடுக்க கூடாது.
ஓகே, கனெக்ஷன் எதுல கொடுக்குறீங்க, இது எல்லாமே க்ளோஸ்ல இருக்கும் ப்ரோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது டிஃபால்ட்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். இஃப் இன்கேஸ் க்ளோஸ்ல இருந்தா பேனிக்லாம் எதுவுமே ஆகாதீங்க. இப்போ கனெக்ஷன் பண்ண போறீங்க, இப்படிதான் இருக்கும் க்ளோஸ்ல. கனெக்ஷன் பிளஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல எதை பண்ண போறீங்க, எஸ்எஸ்ஹெச் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷன் தான் ஆத். இது என்ன ப்ரோ புதுசா நேம்லாம் இருக்கு, ஒன்றும் இல்லை, எல்லாமே சின்ன சின்னதா இருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவுமே கிடையாது. ஆத் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத் அத்தன்டிகேஷன் உள்ள போனோடனே கிரெடென்ஷியல். கிரெடென்ஷியல் மீன்ஸ் உங்களுடைய பிபிகே கீ ஃபார்மட், அந்த டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா பிபிகே, அதை தான் கேட்குது. கிரெடென்ஷியல் கிளிக் பண்ணுங்க. ஓகே, யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒண்ணுமே நான் பண்ணல, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் ஓபன் பண்ணேன், அதுல அத்தன்டிகேஷன் பண்ணேன். அத்தன்டிகேஷன் கிளிக் பண்ணும்போது கிரெடென்ஷியல் கேக்குது, கிரெடென்ஷியல் கிளிக் பண்ணேன். கிரெடென்ஷியல் கிளிக் பண்ணேன், பிரைவேட் கீ ஃபைல் ஃபார் அத்தன்டிகேஷன். ப்ரௌசர்ல போறேன், 1 செகண்ட். டவுன்லோட்ஸ்ல போயிட்டேன், சாரி டவுன்லோட்ஸ்ல போயிட்டேன், பாலாஜி. சோ பாருங்க அந்த கீபேர் எப்படி இருக்கும், இந்த கீபேர் எப்படி இருக்கு பாருங்க. அந்த கீபேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேச்சஸ் ஃபைல் மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேர் ஃபைல் மாதிரி இருக்கும். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சிம்பிள்ஸ் போட்டு மேல ஒரு தொப்பி மாதிரி காட்டுது, லினக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட பாத் ஃபைல் இதுல வந்துடும். யூசர்ல, அட்மின்ல, டவுன்லோட்ல பாலாஜி சிங்கப்பூர் கீயை நான் என்ன பண்றேன்னா அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தனா இதுல என்ன பண்ணணும், அக்செப்ட் கொடுக்கணும். எல்லாமே அங்க எஸ்எஸ்ன்னு கொடுப்பீங்களா, அதே மாதிரி இங்க அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா இதை பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சா. 1 செகண்ட். செட்டிங், அப்பியரன்ஸ், 16. ஓகே ஃபைன், இது உங்களுக்கு பெருசா தெரியும். லாகின்எஸ் தெரியுதா? ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா நோட் பேட் எடுக்கிறேன். யாரா ஒருத்தவங்க நான் என்னென்ன கனெக்ஷன் பண்ணேன், என்ன பண்ணன்றது யாரா சொல்ல முடியுமா? புட்டி டவுன்லோட் பண்றீங்க குட்டி டவுன்லோட் பண்ணி ப்ரோ, எனக்கு பிரைவேட் ஓகே புட்டி டவுன்லோட் பண்ண உடனே பிரைவேட் ஐபி பிரைவேட் ஐபி இல்ல, பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி. சாரி பப்ளிக் ஐபி ஆர் ஹோஸ்ட். பப்ளிக் ஐபி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஆத்தன்டிகேஷன் போயிட்டு கனெக்ஷன் பண்ண போறோம். கனெக்ஷன் ஃபார்மட்டா சொல்லுங்க, SSH ஓகேவா? ஏன்னா ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால உங்களுக்கு இப்போ ஓகே ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. போக போக ஒரு ஃபார்மட் வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்மட் வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க கேட்டாலும் மறக்காது. கனெக்ஷன் என்ன பண்ணீங்க, SSH. அடுத்தல போயிட்டு நான் ஷார்ட்டாவே எழுதுறேன், எப்படி ஏடபிள்யூஎஸ்லயோ இல்ல புட்டிலயோ கேக்குறாங்களோ அதே மாதிரி என்ன பண்றேன்னா ஷார்ட். அடுத்தது கிரெடென்ஷியல்ல நம்மளோட பாத் ஃபைல், டவுன்லோட் பாத் ஃபைல்னு வைப்போம். சாரி 1 செகண்ட். ஓகே, அவ்வளவுதான் பண்ணீங்க, வேற எதுவுமே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்டர், அக்செப்ட், அவ்வளவுதான். ஓகே, ஏதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்கா, ஏதாவது புரியாம இருக்கா, என்ன பண்ணோம் எதுக்காகன்றதெல்லாம்? ஸோ இப்போ 1 செகண்ட். கைஸ் என் வாய்ஸ் கேக்குது இல்ல? கேக்குது. 1 செகண்ட், இது நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். 1 செகண்ட். நான் நியூ ஓபன் பண்ணிக்கிறேன், ஏதோ சம்திங் நெட்வொர்க் இஷ்யூ. பப்ளிக் ஐபி கனெக்ஷன், SSH, ஷார்ட்ல credential, browser, ஓப்பன். ஓகே ஃபைன், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன இது என்னன்னா, நம்ம கொஞ்ச நேரம் இந்த பேஜை விட்டுட்டீங்கன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல போயிடும்.
அதாவது எனக்கு இப்ப நெட்ஒர்க்ன்றதால போயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்ல. இந்த புட்டின்னு எழுதிருக்குல்ல, அதுக்கிட்ட போயிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேட் செஷன் ஆர் சேவ்டு செஷன் இருக்கும். எப்பவுமே நீங்க பண்றீங்கன்னா சேவ்டு பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டக் ஆயிருக்குன்னா டூப்ளிகேட் செஷன்னா இதே செஷன் டூப்ளிகேட்டா திரும்பி ரீஸ்டோர் ஆகும். அதாவது என்ன பாத்தீங்கன்னா அது ரீஓப்பன் ஆகும். ரீஓப்பன் ஆகுனே எது வரைக்கும் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்க வேணாம், அதுக்காக தான். சேஞ்ச்ல போயிட்டு 1 செகண்ட் 18. யா, ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசா தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே புட்டியில வந்த உடனே இது தனி அப்ளிகேஷன் ப்ரோ. நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்க செஷனை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. ஓகே, லாகின் எதுக்குள்ள வரீங்க? EC2 user. EC2 ஐபன் யூசர், இதெல்லாம் கமாண்ட் ப்ரோ, நோட் பண்ணிக்கோங்க. யார் நோட்ஸ் வச்சிருந்தாலும் சரி இல்ல போன் வச்சிருந்தாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட், ஏன்னா இதை வச்சுதான் நீங்க உள்ள வர மாதிரி இருக்கும். யாருக்காவது புட்டினா அவேர்னஸ் இருக்கா, கமாண்ட் லைன்னா என்ன அவேர்னஸ் இருக்கா, நான் கமாண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்ற யாரா இருக்கீங்களா? புட்டி கொஞ்சம் நாங்க கொஞ்சம் யூஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் பண்ணுவோம். பிரதர். சும்மா சர்வர்லாம் லாகின் யூஸ் பண்ணிருக்கேன். பண்ணுவோம். ம். ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல, ஓகே சும்மா ஓகே லாகின் பண்றது, ஸ்டேட்டஸ் செக் ஓகே பண்றது. ஓகே 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 ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்ல, ஃபுல் ஃபிளெஜ்டா. கான்ஃபிகரேஷன் ஓகே ஓகே ஃபைன் நாங்க ஓகே சரி ஓகே நாங்க பிரதர் புட்டியில ஓகே ஓகே. வந்து ஏசிடி சர்வர் யூசருக்குள்ள கான்ஃபிகரேஷன் வரீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஏசிடி யூசருக்குள்ள வரீங்க. உள்ள வந்தது உடனே என்டர் எழுத்துங்க. இப்போ என்டர் எழுத்த உடனே அத்தன்டிகேட்டிங், அது அத்தன்டிகேட் பண்ணது பப்ளிக் கீ யாரு அப்படின்றது. ஸோ பாத்தீங்கன்னா ஸோ பாலாஜி இந்த இதெல்லாம் வந்திருக்கீங்க. அமேசான் 2000 அதோட வெர்ஷன் ஃபுல்லாவே காட்டுது. எந்த வெப்சைட் மூலமா உள்ள வந்திருக்கீங்க, லாஸ்ட் லாகின் நம்ம எப்ப பண்ணோம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் ஐபில இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சோ பப்ளிக் ஐபில ஆன்ல இருக்குன்னா, சோ எப்படி சொல்ல வரேன், சாரி பிரைவேட் ஐபில ஆன்ல இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு போன்ல எடுத்துக்கிட்டீங்களா பிரைவேட் ஐபி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லினக்ஸ் சர்வரோட பிரைவேட் ஐபி 172 டாட். இது எப்படி ப்ரோ நான் கன்ஃபார்ம் பண்றதுன்னா, உங்களுடைய பேஸ் மிஷின்ல போயிட்டு பாருங்க எதுல இருக்கு 172.31. ஸோ அதோட ஃபார்மேட்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ நீங்க உங்களுடைய யூசர்ல இருக்கீங்க. இப்போ நான் ரூட் அக்கௌண்ட்குள்ள போகணும். ரூட் அக்கௌண்ட்குள்ள போறதுக்கு என்ன கமாண்ட்னா sudo su அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க அடுத்த வேர்டு என்ன வந்திருக்கு, ரூட் அக்கௌண்ட்குள்ள வந்திருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ இவ்வளவுதான் ப்ரோ, இதான் சிம்பிள். இதுக்கப்புறம் நீங்க இதுல என்ன ஒர்க் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பண்ண போறது இல்ல. இதுக்கப்புறம் இந்த சர்வர்ல வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறீங்களா, இல்ல வெப்சைட் ஏதாவது ஹோஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ண போறீங்களா, அதோட கமாண்ட்லாம் எடுக்க போறீங்க. யாராவது அப்பாச்சி சர்வர்னா என்னன்னு ஏதாவது தெரியுமா? அப்பாச்சி சர்வர் மீன்ஸ் இது வந்து இல்ல பிரதர். கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. ஃபைன், நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் சொல்லு. ப்ரௌசருக்கு யூஸ் பண்ற சர்வர் அப்பாச்சி கரெக்ட்டுங்களா? பைத்தான்ல ஏதோ சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் 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 ப்ரோ, கரெக்ட் கரெக்ட். ப்ரௌசருக்காக யூஸ் பண்றது. ஓகே. வேற ஏதாவது ஐடியா? ஓகே ஓகே, வேற ஏதாவது ஐடியா? இல்ல பிரதர். தெரியல ப்ரோ. ஓகே, ஒன் செகண்ட், ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே ஓகே ஓகே, ஒன் செகண்ட். ஸோ இதான் ப்ரோ. ஆனா இது வரைக்கும் தான் EC2, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் சர்வர் வரைக்கும் நீங்க ரூட் அக்கௌண்ட் வரைக்கும் இப்போ ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ ரூட் அக்கௌண்ட் மேல ப்ராஜெக்ட் என்ன கமாண்ட் கொடுக்குறாங்களோ, அதாவது கிளைண்ட் என்ன கமாண்ட் கொடுக்குறாங்களோ அதை ஒர்க் பண்ண போறீங்க. ஒரு கமாண்ட். இப்போ நான் அப்பாச்சி சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்றேன். ஓகே, ஒன் செகண்ட், ஃபோன் மெசேஜ் ப்ரோ. ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இப்போ அப்பாச்சி சர்வர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள போலாம். ஓகேவா? ஸோ அப்பாச்சி சர்வர்னா என்னன்னா, ஸோ இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க, யாரு வினோத்தோ ஈஸ்வரோ யாரோ சொன்னீங்க, கரெக்டா? இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் வெப் சர்வர். வினோத். யா, இது என்னன்னா ஃபர்ஸ்ட் திங்.
ப்ரோ நான் எதுக்காக இதெல்லாம் எடுக்கிறேன்னா டேரக்டா எடுத்தோடனே அப்பாச்சி சர்வர்னா என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த கமெண்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ நான் செஷன் ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, பட் ஒரு சர்வரோ சம்திங் இல்லைனா வெப் சர்வர் ஏதாவது இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அது ஃபுல்லா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த கமெண்ட் நீங்க எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்பாச்சி சர்வர்னா என்னன்னா, இந்த சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சர்வர் யூஸ் பண்ணுவாங்கன்னா HTTP. யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த சர்வர் HTTP. ஓகே ஓகே ஓகே. ஓப்பன் சோர்ஸ் வெப் சர்வர். வெப் சர்வர்னா சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, லைக் பிளிப்கார்ட் எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெப் சர்வர். ஸோ விக்கிபீடியா, நீங்க குரோம்ல சம்திங் இல்லைன்னா எந்த ஒரு அதாவது இன்டர்நெட் அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க ஏதாவது சர்ச் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வருதோ அது இட்ஸ் ஒன் ஆஃப் த வெப் சர்வர். ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேபிலிட்டியா இருக்கும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு குரோம்ல போயிட்டு இப்போ சம்திங் ஏதாவது ஃபைல நீங்க என்ன சர்ச் பண்றீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெனு பார் கொடுத்துருப்பாங்க. லைக் இப்போ அமேசான் மிஷின் எடுத்துக்கோங்களேன். இப்போ அமேசான் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உள்ள வந்த உடனே பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மெனு பார் இருக்கு. ப்ராடக்ட்ஸ்க்கு, சொல்யூஷனுக்கு, இது ஒரு இட்ஸ் ஒன் ஆஃப் த வெப் சர்வர். ஸோ டாக்குமெண்டேஷனுக்கு, லேர்னுக்கு, ஸோ என்ன எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கூட கான்டாக்ட் பண்ணுமா எல்லாத்துக்குமே மெனு பார் இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெப் சர்வர். ஸோ அதுதான் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய இந்த ரூட் அக்கௌண்ட்ல அதாவது லினக்ஸ் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் sudo, அதாவது நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அப்பாச்சி சர்வரை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு கமாண்ட், அந்த பேக்கேஜ் ஃபைல இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் என்னன்னா sudo yum install http d அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்ல எனக்கு கமெண்டே சுத்தமா புரியல அப்படின்னா, சோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு லாஸ்ட் இல்ல ஒரு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் சாட் ஜிபிடின்னு ஒன்று நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குன்னு சொன்னீங்க கரெக்டா? ரைட். அதுல நீங்க உள்ள போயிட்டு அப்பாச்சி சர்வர் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன் AWS லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கமாண்ட் எல்லாமே ஸ்டெப் பை வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே ஃபைன். இப்போ எப்படி சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன், இதை கூட நீங்க நாளைக்கு டாஸ்கா கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாட் ஜிபிடி போயிட்டேன், என்னோடதுல சாட் ஜிபிடி நான் உள்ள போயிட்டேன் அப்படின்னா, ஸோ சாட் ஜிபிடி உள்ள வந்து சைன் அப் கேட்கும், உங்களுக்கு லாகின் சைன் அப், நீ சைன் அப் பண்ணிக்கலாம், சைன் அப் பண்ணிக்கலாம், கெஸ்ட் அக்கௌண்ட்ல உள்ள போய்க்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நான் கண்டினியூ வித் என்னுடைய மெயில் ஐடிக்குள்ள நான் உள்ள போய்க்கிறேன். மெயில் உள்ள போயிட்டோன்னே ஸோ ஒரு கமாண்ட் நீங்க அதை பேஸ் படி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியா கரெக்டா சொல்லும். ஓகே, நான் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. AWS லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே, கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. யா பாத்தீங்க தெரியுதா? நீங்க எதையுமே காம்ப்ளிகேட்டட் தேவையில்ல ப்ரோ. ஒரு டாஸ்க் நான் ஒன்று கொடுக்குறேன், நாளைக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நான் இந்த மாதிரி வெப் சர்வருக்கு வேற ஒரு நேம், அதாவது அப்பாச்சி இல்லாம வேற ஏதாவது உபுண்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறேன்னா, ஸோ கமாண்ட் எனக்கு சுத்தமா தெரியல ப்ரோ என்ன பண்றேன்னு ஒண்ணுமே இல்லை. sudo system start httpd, அடுத்த sudo system stop, அந்த ஸ்டாப் அப்பாச்சி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் இதுதான், ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இதுதான். ஸோ ரீஸ்டார்ட்னா என்னன்னா சம்திங் ஏதாவது உள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுதான். அப்பாச்சி சர்வர் வந்து பூட் பண்ணிட்டு எனேபிள் பண்றது நம்ம போன்ல பண்ற மாதிரி தான், சிம்பிள் திங். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா A to Z கான கமாண்ட் இதுல இருக்கும். நீங்க போயிட்டு காம்ப்ளிகேட்டடா எதுன்ற எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இதுல நான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். sudo yum install httpd -y அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா இங்க பாருங்க எனக்கு அதோட பேக்கேஜ் ஃபைல் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஸோ ஓகே, இதை பார்க்கவே எனக்கு பாருங்க ப்ரோ கொஞ்சம் அதிகமா இருக்கு, எனக்கு வந்து கிளியரா இருக்கணும் ஸ்பேஸ் அப்படின்னா ஸோ கிளியர்னு கொடுக்குறீங்கன்னா கமாண்ட் கிளியர் ஆயிடும். ஆனா பேக்கேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே ப்ரீவியஸா நீங்க பண்ண ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் sudo yum install httpd
அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இது இருக்க மாதிரியே நீங்க கொடுத்துக்கலாம். இந்த கமாண்ட் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இங்க ஸ்டார்ட் HTTPD அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்ல என்ன மாதிரி நீங்க கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற கமெண்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எழுதுவீங்க அப்போ, சூடோ சிஸ்டம், அந்த CTLனா கண்ட்ரோல் ப்ரோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எடுத்துக்காதீங்க. எதை சொல்றேன்னா இந்த சாட் பீப்புள் நான் சொல்றேன். சிஸ்டம் CTL, இந்த சிஸ்டம் CTLனா சிஸ்டம் கண்ட்ரோல். ஸோ ஸ்டார்ட் என்ன பண்ண போறீங்க, என்னோட சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் HTTPD அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உடனே அடுத்த லைன் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அடுத்த லைன் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை எப்படி நீங்க வெரிஃபை பண்ணலாம்னா, அப் ஆரோ இருக்குல்ல கீபோர்ட்ல, அப் ஆரோ, டவுன் ஆரோ, சைடு ஆரோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் ரைட். ஸோ அதுல வந்து அப் ஆரோ எழுதுனீங்கன்னா நீங்க ப்ரீவியஸா என்ன கமாண்ட் எழுதுனீங்களோ அப்படியே கீழே வரும். அதுல இதுல போயிட்டு ஸ்டேட்டஸ் எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா, என்னோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு என்டர் எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஆக்டிவ் ரன்னிங். ஹோல் பிரதர் எல்லாருமே டீம் கொஞ்சம் புதுசா இருக்கு இல்லையா உங்களுக்கு எல்லாமே. ஓகே ஓகே. ஆமா ப்ரோ. ஹலோ, bro. Record பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நான் வேகமாலாம் போக மாட்டேன். இன்னைக்கு தான் செஷனே உங்களுக்கு. ஸோ நாளைக்கு நீங்களும் இதே அப்படி பண்ணி பாருங்க. உங்க ரெக்கார்டிங் முடிச்சு நீங்க இதே பண்ணி பாருங்க. ஸோ இது எப்படி ப்ரோ இப்போ நான் வந்து பாக்குறது, வெப் சர்வர் இப்போ நான் அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் எப்படி பாக்குறதுன்னா, உங்களுடைய பேஸ் மிஷின்ல போயிட்டு உங்களுடைய பப்ளிக் ஐபி இருக்கு இல்லையா, இல்லைன்னா உங்களோட DNS இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு இதுல போயிட்டு செகண்ட் லோடிங் ஆயிட்டு இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். take some time, wait. ஓகே, ஸோ இப்போ அதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சூடோ ஸ்டேட்டஸ் வந்து போட்டாச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா vim install HTTPD அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இதுல தான் உள்ள போயிட்டு இப்போ உள்ள வந்தோடனே பாருங்க, வெல்கம் டு ஒரு வெப்சைட்ல வரீங்கன்னா இதுல வந்து இந்த பேஜ்குள்ள உள்ள வந்தது உடனே என்ன பண்ணா, இது என்னன்னா கண்டென்ட் உள்ள போய் நீங்க என்ன கண்டென்ட் ஆட் பண்றீங்க, வெப்சைட்டுக்கு என்ன கண்டென்ட் ஆட் பண்றீங்க. இப்போ லாஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பேஜ்குள்ள வந்த உடனே நீங்க பாருங்க, எடுத்தோன்னே உங்க லோகோ இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இதுல ஆட் பண்ணுவாங்கன்னா இந்த சர்வர்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதாவது இந்த வெப் சர்வர்ல ஆட் பண்ணுவாங்க, கண்டென்ட் இதுல ஆட் பண்ணுவாங்க. ஆமா, இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இன்செர்ட்னு கீபோர்ட்ல இருக்கும், அதை அழுத்துங்க. கீழே பாருங்க இன்செர்ட் ஸ்டேட்டஸ் மாறுதா. ஓகே, அதை அழுத்தின உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன இப்ப எதாவது பண்ணிக்கலாம், வெல்கம் டு ஹைடெக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட பப்ளிக் ஐபி நீங்க எங்க இருந்து ஓபன் பண்ணாலும் சரி, பட் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் அகைன் ரீச் ஆகல, டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்க இது உள்ள போயிட்டு இந்த வெல்கம் டு ஹைடெக் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டு இப்போ நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் :WQ என்டர் எழுதுங்க, வெளில வந்துடும். ஸோ ஒன் செகண்ட் is type to enter command. Okay, fine. Okay, escape :WQ. ஸோ என்டர் வந்துடும். அதாவது நான் நோட் பேட் எழுதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் எல்லாமே புதுசா இருக்கும் ப்ரோ. இனிமேல் இந்த ஒரு செஷன் தான் அப்படி இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எடுத்துக்கோணும். எஸ்கேப் டக்குன்னு அழுத்தணும், :WQ என்டர் அழுத்துனீங்கன்னா அந்த கண்டென்ட்ல இருந்து வெளியில வந்துடும். அந்த உள்ள நீங்க ஆட் பண்றீங்களா, வெல்கம் டு ஹைடெக் இன்ஸ்டிடியூஷன் ஆட் பண்றீங்களா, அதுல இருந்து வெளியில வந்துடும். ஓகே, சோ இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதே நீங்க நாளைக்கு டாஸ்கா கூட பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்பர் அழுத்துனீங்கன்னா லாஸ்டா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணீங்களோ அப்படியே லைனா வரும். நீங்க இப்போ ஒரு டைம் அந்த கமெண்ட்டை எழுதணும், ரைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டீம் சைலண்டா இருக்கிறத பார்த்தா நியூ கான்செப்ட்ன்றதால கொஞ்சம் இதா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இதுல என்ன டவுட் கேட்கணும்னே தெரியல, அதான் எல்லாருக்கும் அந்த கான்ஃபிகரேஷன். ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு இது மாதிரி நியூ டு பீப்புளுக்கு நான் ஒரு டாஸ்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க எதுவுமே நீங்க போயிட்டு ப்ராக்டிக்கலா மூவ் பண்ணாதீங்க. நாளைக்கு வரப்போ என்ன பண்ணுங்கன்னா, வெப் சர்வர்னா என்ன,
ஒரு வெப் சர்வர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் கவனிங்க. அது அப்பாச்சி சர்வரா இருந்தாலும் சரிதான், இல்ல உபுண்டு இருந்தாலும் சரிதான், இல்ல எந்த இதுனாலும் சரிதான். ஒரு வெப் சர்வர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடியுங்க. ஓகே, செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த வெப் சர்வருக்கு என்ன மாதிரி ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரோட்டோகால் பாத்தீங்க 22 டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். அன்னைக்கு விண்டோஸ்க்கு ஒரு ப்ரோட்டோகால் பாத்தீங்க 2228 ஒரு ப்ரோட்டோகால் பாத்தீங்க. அது எதுக்காகனா ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகே, தேர்ட் ஒன் என்ன பண்ணுங்கன்னா சாட் ஜிபிடில நான் சொன்ன மாதிரி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ அப்பாச்சின்னு நான் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க, கமெண்ட் எழுதுனீங்க பாத்தீங்களா, அதே மாதிரியே என்ன கமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் படிங்க. நீங்க எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கீவேர்ட்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் இருந்தாதான் நான் அடுத்த டைம் கிளாஸ் எடுக்கிறப்ப புதுசா இருக்காது. இதுவே நீங்க இந்த சூடோ சிம்பிள் ப்ரோ இதுக்கு முன்னாடி நான் கேட்டுப்பேன், ஏதாவது டாபிக் அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க, ஓ இதுக்காக தான் பண்றாங்க. தெரியாதவங்களுக்கு என்ன ஆகும்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ப்ராக்டிக்கலா மூவ் பண்றதை விட்டுட்டு நான் சொல்றதெல்லாம் அப்படியே ரீட் அவுட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஃபுல்லா டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, வெப் சர்வர்னா என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் படிக்க போறீங்க. அதை நீங்க இதுலயே போடலாம். நீங்க ஜாஸ்தி நீங்க ஒரு டைம் போயிட்டு ஐயோ ஆமா வாட் இஸ் வெப் சர்வர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அழகா சொல்லும். வெப் சர்வர்னா என்னன்றது அழகா சொல்லிடும். இதை பாருங்க, அதுல என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத ஃபுல்லாவே சொல்லிடும். அப்ளிகேஷன் சப்போர்ட், லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங்னா ஒன்றும் இல்லை, பிளிப்கார்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் டைம்ல அதிகமா இருக்கும், நான் சொல்லியிருப்பேன். அப்போ உங்களோட டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்கமிங் டிராபிக் வந்து ரொம்ப டிலேவா இருக்கும். ஸோ எல்லாமே ஏ டு சொல்லிடும். நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ரீட் அவுட் நல்லா வந்துடும். ரீட் அவுட்னா ஒரு பேஜோ சம்திங் என்ன கண்டென்ட் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா நல்லா படிப்பீங்க. கமெண்ட் தான் வரல. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சாட் ஜிபிடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் அது. நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் அது சொல்லும். உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா எடுத்தோடனே நீங்க கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸோ இல்லைன்னா ஹவ் கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு ஏதாவது கேட்டுருச்சுன்னா நீங்க எடுத்தோடனே அதுக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஏ டு Z சொல்லும். ஸோ நாளைக்கு வரப்ப என்ன பண்ணுங்கன்னா நீங்க ப்ராக்டிக்கலா எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களுடைய டாஸ்க் வெப் சர்வர்னா என்ன ப்ரோட்டோகால் போர்ட் நம்பர் யூஸ் பண்றாங்க. அடுத்தது இப்ப ஏதாவது அப்பாச்சி சர்வர்னா நீங்களே இந்த மாதிரி கமாண்டோ சம்திங் என்ன வேற ஏதாவது நீங்க படிக்கிறீங்க வெப் சர்வர்ல ஏதாவது அதோட கமாண்ட் எல்லாம் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு வரப்போ நான் உங்களுக்கு திரும்பி இதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன்னொன்னா. அப்போ பாருங்களா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓ ரூட் அக்கௌண்ட்ல வராங்க, அதனாலதான் சூடோ எஸ்யூ யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகே விம் இன்ஸ்டால்னா நம்ம பேக்கேஜ் ஃபைல இன்ஸ்டால் பண்றாங்க. ஓகே ஃபைன். நம்ம அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸோ நம்மளோட கமெண்ட் எப்படி இருக்கணும்னா ஸ்டார்ட் HTTPD. அதே கமெண்ட் கீழே அழுத்துறாங்கன்னா அப்போ அப் ஏர் அழுத்தணும், டவுன் ஏர் அழுத்தணும். அந்த மாதிரி உங்களுக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நான் ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். நியூ டு ஒனுக்குலாம் நான் எடுத்தோன்னே டாஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஓகே, ஸோ இதை நான் ஸ்டாப்லயே வச்சுக்கிறேன். பாலாஜி தானே? ஆமா, பாலாஜி ஸ்டாப்ல இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஏன்னா அக்கௌண்ட் பில்லிங் ஆகாது இதுல இருந்து. ஓகே, நாளைக்கு வரப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா நேற்று கொடுத்த டாஸ்க் யாரு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க? ஓகே, பாலாஜி, வினோத். வினோத் இன்னைக்கு இருக்கட்டும். வினோத் நான் உங்களுக்கு பிரசன்டரா போடுறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு நேற்று நான் ஒரு டாஸ்க் சொன்னேன், அது உங்க டீம்கிட்ட கேட்டுட்டு நீங்க ஒரு நோட் பேட்ல எழுதுறீங்களோ இல்ல நீங்களே எழுதினாலும் சரி. கரெக்டா 7 minutes இருக்கு. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நேற்று என்ன டாஸ்க் கொடுத்தேன், என்ன யூசேஜ், யாராவது வாய்ஸ்ல சொன்னாலும் சரி, நோட் பேட்ல எழுதினாலும் சரி, இல்ல உங்க டீம்கிட்ட கிளாரிஃபை பண்ணி நீங்க சொன்னாலும் சரி. நேத்து வந்து IPv6 ஏன் வந்து AWSல யூஸ் பண்ண மாட்டோம்னு கேட்டிருந்தீங்க, அதான். ஓகே, ஒருத்தவங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வினோத் சொல்லுங்க. இல்ல ஜி, அதை நான் கொஞ்சம் பார்க்கல, சாரி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வேற பாலாஜி. நான் தேடின பேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணலன்னா ஏன் யூஸ் பண்ணலன்ற மாதிரி வரல. அது யூஸ் பண்ணலாம்னு கூட வருது. we can use IPv6 in AWS, பட் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் படிச்சேன். வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நான் சொல்றேன் ஜி, அதுல வந்து IPv4 வந்து ப்ராட்காஸ்ட் இருக்காது. IPv4 ப்ராட்காஸ்ட் இருக்கும், IPv6 ப்ராட்காஸ்ட் இருக்காது. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து DNS சர்வர், செகண்ட் வந்து DNS சர்வர். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து லிமிடெட் IP, அதுல மேக்ஸிமம். இதான் these are the reasons for the usage of IPv4 very preferred to the IPv6. very good explanation. Okay,
வெளில கரெக்டா சொன்னாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு சொன்னாங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்காஸ்ட் கிடையாது. ப்ரோட்காஸ்ட்னா நீங்க ஓப்பன் சோர்ஸா எங்க இருந்தாலும் நீங்க எடுக்க முடியாது. அதை போயிட்டு IPv6 வச்சுக்கோங்களேன், அவன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பானுங்க. அவனுக்கு தனியா ஏதாவது ஐபி வச்சிருப்பானுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐபி இருக்கும். யாரும் வந்து பாத்தீங்கன்னா அதை கேதர் பண்ண முடியாது. அதுவே டிஎன்எஸ் மெமரி பெருசா இருக்கும். ஆனா IPv4ல அப்படி இருக்காது, அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். லைக் நீங்க பிளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, www.flipkart.com போட்டா போதும். FB எடுத்துக்கோங்க, Facebook முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா facebook.com போட்டா வரும். அடுத்து Facebook போட்டா வந்துச்சு. இப்போ டூப்ளிகேட் நேம் FB போட்டாலே வந்துடும். ஸோ தட்ஸ் இட். அடுத்தது மூணாவது ஒன்று சொன்னீங்க, மேக்ஸிமம் மினிமம் நம்பர் ஆஃப் ஐபி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ் இருக்கும். IPv4னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொல்லி இருக்கும். ஆனா IPv6லாம் அப்படி இருக்காது, டோட்டல் ஓவராலா இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரியா பிரிக்க முடியாது. அவங்க எந்த விபிசில போயிட்டு, இப்போ AWS வந்துட்டீங்கன்னா எந்த விபிசில போயிட்டு எந்த ஐபி கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி நம்மளுக்கு எந்த கேட்டகரி இருக்காது. கும்பல்லே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஐபியை போட்டுட்டு அந்த ஐபி நம்ம தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட் சுரேஷ், கரெக்டா சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி டாஸ்க்கு ஒருத்தங்களா கரெக்டா கேட்டு நீங்க ஆன்சர் பண்றப்போ, இப்போ வினோத் நீங்க படிக்கணும் கூட அவசியம் இல்லை வினோத். சுரேஷ் சொன்னதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இனிமேல் கொடுக்குற டாஸ்க்கு தெரியலனாலும் பரவாயில்ல, பட் ஆனா அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட சுரேஷ் மட்டும் கேட்டேன்னா அவரோட ஐடியா அவரோட முடிஞ்சிருக்கும், ஃபைன். இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, இப்போ அவருக்கு சொன்னோடனே அழகா புரிஞ்சுங்க. 3 வேலைக்கு தான். ஸோ இப்போ இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்ல வெளியில இருந்து டெக்னிக்கல் பர்சன் யாரா கேட்டாலும் சரி, கரெக்டா சொல்ல தெரியணும். எதுக்காக IPv6 சப்போர்ட் பண்ணல, எதனால காமிக்கல. யா சூப்பர் சுரேஷ், கரெக்டா சொன்னீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும்? Yeah, 4 minutes. We have 4 minutes. Next one task. Okay, wait. சுரேஷ், பாலாஜி, வினோத் விட்டுருங்க. ஈஸ்வர், ராமலிங்கம் ஏன் மியூட்ல இருக்கீங்க, என்னாச்சு? ஹலோ ஜி, கேக்குதுங்க? சொல்லுங்க. அதுதான் ஜி, இந்த IPv4 அந்த இது டாஸ்க் தான். ஆமாமா, நான் தான். நீங்க தான லேப்டாப் புதுசா எடுத்தீங்க? ஆமாமா, இப்பதான் இது நோ இஷ்யூ. ஜஸ்ட் அக்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் ஒண்ணுனா பண்ணி பார்த்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல. நான் கம்ப்ளீட்டா லாக் ஆயிட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணி பிக்கப் பண்ணிடுறேன். பிரதர், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பல்ஜா படிக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, மார்னிங் ஒரு 1/2 hour ஏதாவது டைமிங் கிடைக்குதுன்னா படிங்க, ஈவினிங் ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க. ஒரே டைம்ல 1 மணி நேரம் படிக்காது. ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க மட்டும் ஒரே டைம்ல எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. நீங்க ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ 1/2 மணி நேரம் படிச்சாலும் அந்த கான்செப்ட் கரெக்டாவா படிக்கும். ஓகே, ஸோ நீங்க விட்டுருங்க. ஈஸ்வர், உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வால்யூம் எலாப்ஸ் பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அது டாஸ்க் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, நீ தான் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் பிஸியா. சரி, ஓகே. ஆஃப்டர் ஒரு கிளாஸ்ல நோ எக்ஸ்கியூஸ், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க டைம். உங்களுக்கு ஒர்க் இருக்கும், ஓகே ஃபைன். ஒரு 1/2 hour ஒதுக்கிக்கோங்க, ஏதோ ஒரு 1/2 hour நம்ம. ஏன்னா அது நம்ம டெய்லி பேசிஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா டெட் ஆஃப் த டே சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். இல்லைன்னா லைக் ஒரு ராமலிங்கம் எடுத்துக்கோங்களா, அவங்க ஒரு சுச்சுவேஷனால எப்படி ஒரு பல்ஜா எழுதி படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஸோ நாளைக்கு வரப்போ எனக்கு வந்து வினோத், சுரேஷ், பாலாஜி தவிர்த்து ஈஸ்வர், ராமலிங்கம் யாரா ஒருத்தவங்க நான் ஏதாவது ஒரு டாஸ்க் சொல்றேன், அதாவது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து சொல்றேன். இப்போ நான் ரீசெண்டா எடுத்து எதுவுமே சொல்லல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஏன் சொல்றேன்னா எப்படியே மியூட்ல இருந்தீங்கன்னா கஷ்டம் ப்ரோ. லாஸ்டா வரப்போ ஒண்ணுமே புரியும், ஏன்னா சர்வீசஸே உங்களுக்கு இவ்வளோ ஈஸியா இருக்கும். டெவாப்ஸ்லாம் வந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். அதனால நிறைய இன்டராக்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்டேவே கிரியேட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். பட் நேத்து அந்த அடிஷனல் வால்யூம் மட்டும் பார்க்கறது கொஞ்சம் டைம் இல்ல. ஓகே, அடிஷனல் வால்யூம், ஸ்னாப்சாட், பேக்கப்லாம் எடுத்து பாருங்க. உங்க பேஸ் மிஷின்ல இருந்து ஃபைல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அது இனிமே நம்மளுக்கு பேக்கப்லாம் ஆகுதான்ற செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அது. இப்போ இவர் வினோத்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டவுட் கேட்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, கம்பேர் பண்ணல, இன்டராக்ட் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே டீம், இன்னைக்கு பார்த்தது நியூ டாபிக், நியூ இன்டர்ஃபேஸ், நியூ கமாண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன கான்செப்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிக்கலா எதையும் மூவ் பண்ணாதீங்க. வெப் சர்வர்னா என்ன ப்ரோட்டோகால், என்ன போர்ட் நம்பர், ஃபைனல் ஒன். அந்த ப்ரோட்டோகால்னா இப்போ என்ன வெப் சர்வர் படிக்கிறீங்க, அப்பாச்சி படிக்கிறீங்க, என்ன கமாண்ட் யூஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க.
sudo m install அப்படின்னு ஒரு வாய்ஸ் உங்க சைட்ல இருந்து வருது, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ரிமைண்ட் ஆகுதுன்னா அடுத்த நாள் கிளாஸ் வரப்போ நான் என்ன பண்றேன்றது உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க டாஸ்க். நாளைக்கு வரப்ப நீங்க படிச்சு பார்த்து சொல்லுங்க யார் யாரும் எந்தெந்த வெப் சர்வர் பாத்தீங்க அப்படின்றது. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே டீம், வேற ஏதாவது டவுட்? சுரேஷ், பாலாஜி, வினோத், ஈஸ்வர், ராமலிங்கம். இல்ல வெப் சர்வர்னா இப்ப நிறைய வெப் சர்வர்னா அப்பாச்சியும் ஒரு வெப் சர்வர் தான். அந்த மாதிரி மெனி டைப் ஆஃப் வெப் சர்வர் இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? நிறைய இருக்கு, நிறைய. ஆமா, அவங்க ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு டொமைன் வச்சிருப்பாங்க. ஓகே சரி. அப்பாச்சின்றது ஒரு மெயின் ஃபவுண்டேஷன். சொல்லுங்க. அந்த இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் சொன்னீங்கல்ல, அந்த அவுட்பவுண்டுங்கிறது நம்ம எக்ஸ்டர்னல் பப்ளிக்கும் இன்பவுண்டுங்கிறது லோக்கல் லேன் அந்த மாதிரி இதுக்கு தானே? ஏன்னா செக் பாயிண்ட் லெவல் நம்ம இன்பவுண்ட்ன்றது ஆமாமா கரெக்ட் கரெக்ட். இன்பவுண்ட்ன்றது என்னன்னா உங்க லோக்கல் மிஷின் ஆக்டிவிட்டி பண்றது ஃபுல்லாவே. லோக்கல் மிஷின்ல இருந்து நீங்க என்னெல்லாம் போர்ட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்றது. அவுட்பவுண்ட்ன்றது என்னன்னா ஒரு விர்ச்சுவல் சர்வர்ல போயிட்டு நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் சர்வர்ல ஏதாவது அப்ளிகேஷன் ஒர்க் பண்றீங்கன்னா அப்ப கொடுக்கறது எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஆஸ் ஏ ட்ரைனிங்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விர்ச்சுவல் மிஷின்ல எதுவுமே பண்ணு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இன்ஃப்ராக்குள்ள போயிட்டீங்கன்னா அவங்களாவே ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து தான் பண்ண போறீங்க. லைக் சாட் ஜிபிடி மாதிரி வேற எதுவும். ஓகே 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 பிரதர். ஓகே ராமலிங்கம், எனக்கு ஒரு 1-to-1 கால் எடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். டெய்லி பேசிஸ் ஒரு 1/2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி படிக்கணும்ன்றத. கமிங் சாட்டர்டேக்குள்ள நீங்க ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஓகே 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 டீம். ஓகே டீம், ஏதாவது பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, நான் ரெக்கார்டிங்கும் அதுக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஜி. ஓகே பிரதர். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.